வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. குழந்தை இல்லை என்றால் மனைவியை சிகிச்சைக்கு அழைத்து செல்வார்கள். ஆனால் ஒரு கணவர் தனது மனைவியை கொலை செய்திருக்கிறார், அதுவும் கொடூரமான முறையில். சீர்காழியில் நடந்தது என்ன? நாகை மாவட்டம் சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மல்லிகா என்பவருக்கும் திருமணமாகி 5 பெண் குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 2004ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு மல்லிகா இறந்துவிட்டார். 5 பெண் குழந்தைகளை கவனிக்கவும் ஆண் வாரிசு வேண்டும் என்பதற்காகவும் 2005ஆம் ஆண்டு ஆறுமுகம் 2ஆம் தாரமாக திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வியை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இருவருக்கும் திருமணமாகி 14 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. அதனை சுட்டிக்காட்டியும் செல்வி நீரிழிவு நோயாளியாக இருப்பதால் அதற்கு செலவு செய்ய முடியாது என்று கூறியும் ஆறுமுகம் குடித்துவிட்டு அடிக்கடி பிரச்சனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் 27ஆம் தேதி செல்வி மயங்கி விழுந்து விட்டதாக அவரது அக்கா ஆச்சி அம்மாளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. பின்பு தனது கணவருடன் சென்று ஆச்சியம்மாள் மயங்கிய நிலையில் கிடந்த செல்வியை சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். கணவர் தனது காதில் எறும்பு மருந்து ஊற்றியதால் கடுமையான தலைவலி என்று கூறியுள்ளார் செல்வி. சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த செல்வி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனது தங்கை இறப்பில் சந்தேகம் உள்ளதாக அக்கா ஆச்சியம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கணவர் ஆறுமுகம் கடந்த 26ஆம் தேதி மது போதையில் செல்வியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இருவருக்கும் இடையே நடந்த சண்டையின் போது செல்வியின் காதில் எறும்பு மருந்தை ஊற்றியதும் தெரிய வந்துள்ளது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. தெளிவா சொல்லுங்க, இதையடுத்து கொலை வழக்காக பதிவு செய்த சீர்காழி போலீசார் ஆறுமுகத்தை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குழந்தை இல்லை என்பதற்காகவும் மனைவி நீரிழிவு நோயாளியாக இருந்ததாலும் செலவழிக்க முடியாது என்று கூறி மனைவியை கணவனே கொலை செய்த சம்பவம் சீர்காழியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.